குறித்த ஒரு இளைஞருடைய செயற்பாட்டை வைத்துக் கொண்டு ஒரு நாட்டையே குற்றம் சொல்லக்கூடாது. அதையும் விட இலங்கை ஒரு அழகிய நாடு, சுற்றுலா பயணிகள் சென்று வரக்கூடிய ஒரு அழகிய தீவு என்ற கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் பிரபலமாக பேசப்பட்டவர். அருகம்பையில் இருந்து பாசுகுடா செல்லும் வழியில் ஒரு இளைஞரின் பாலியல் சேட்டைக்கு உள்ளாகி ஒரு அருவருக்கத்தக்க முறையில் செயற்பட்ட அந்த இளைஞர் அவ்வாறான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி கொண்டிருந்தது. இப்போது அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பெண் அடுத்த வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இலங்கை தொடர்பாக சில கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். பொதுவாக இலங்கை ஒரு அழகிய நாடு, நிறைய சுற்றுலா பயணிகள் சென்று வரக்கூடிய ஒரு சிறந்த இடம். அதையும் விட இலங்கை மக்கள் மிகவும் வரவேற்பு தன்மை உடையவர்கள், மற்றோரை வரவேற்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கும் வேளையில் விரைந்து நடவடிக்கை எடுத்த இலங்கை போலீசாருக்கு அந்த பெண் நன்றி தெரிவித்திருக்கிறார். நியூசிலாந்தை சேர்ந்த இந்த பெண்மணி பொதுவாக ஒவ்வொரு நாட்டுக்கும் செல்வது வழக்கம். போயிட்டு அவருடைய வீடியோக்கள், அந்த நாடுகள் பற்றி, அந்த நாட்டுகளின் சிறப்புகள், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உணவுகளின் சிறப்புகளை எல்லாம் அந்த வீடியோவில் வெளியிட்டு பிரபலமானவர். இன்று இலங்கையில் நடந்த அந்த அருவருக்கத்தக்க செயற்பாடு தொடர்பாக அண்மையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ வெளியிடும் போது அவர் சொன்ன கருத்து, இந்த வீடியோவை வெளியிடுவோமா இல்லையா என்று யோசித்துக் கொண்டிருந்தாராம். ஏனென்றால் பொதுவாக இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு அவருடைய மனதில் தோன்றிய விடயம் இதுதான். தன்னை போன்ற தனியாக செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த சமூகத்தில் பல்வேறு துன்புறுத்தல்கள் இருக்கிறது. இப்படியான அருவருக்கத்தக்க செயற்பாடுகளையும் தாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. பெண்கள் தனியாக செல்லும் போது இவ்வாறான நடவடிக்கைகளுக்காக கவனமாக இருக்க வேண்டும், விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை வெளியிட்டேன் என்ற கருத்தையும் அன்று தெரிவித்திருந்தார்.